சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே நம்முடைய விருப்பத்திற்கு எதிராக நடக்கும். நாம் நம்பிய ஒருவர் நம்மை ஏமாற்றலாம். நாம் எதிர்பார்த்த ஒரு வாய்ப்பு நம்மை விட்டு போகலாம். நாம் கடுமையாக முயற்சி செய்த ஒரு விஷயம் தோல்வியில் முடிந்து விடலாம். நம்மை சுற்றி இருந்த சில நல்ல மனிதர்கள் ஒரு நாள் நம்மை விட்டு போகலாம். அந்த நேரத்தில் நம்முடைய மனதில் ஒரு கேள்வி வரும். ஏன் இது எனக்கு மட்டும் நடக்கிறது? அந்த கேள்வி இயல்பானது. ஆனால் அதோடு இன்னொரு கேள்வியும் கேள். இந்த அனுபவம் என்னை என்னவாக மாற்றப் போகிறது? ஏனென்றால் சில கஷ்டங்கள் நம்மை அழிக்க வருவதில்லை, நம்மை உருவாக்க வருகின்றன. ஒரு கல்லை எடுத்துக்கொள். அது ஒரு சாதாரண கல். அதை யாரும் பெரிதாக மதிக்க மாட்டார்கள். ஆனால் அதே கல் ஒரு சிற்பியின் கையில் சென்றால் அவன் அதை வெட்டுவான், உடைத்து திருத்துவான், தேய்ப்பான், மீண்டும் வடிவமைப்பான். வெளியில் இருந்து பார்த்தால் அந்த கல்லுக்கு என்ன நடக்கிறது, அது உடைக்கப்படுகிறது என்று தோன்றும். ஆனால் உண்மையில் அது ஒரு வடிவமாக உருவாகி கொண்டிருக்கிறது. உன் வாழ்க்கையில் சில அனுபவங்கள் அப்படித்தான். தோல்வி உன்னை காயப்படுத்தலாம், ரிஜெக்ஷன் உன்னை கஷ்டப்படுத்தலாம், தனிமை உன்னை அள வைக்கலாம். ஆனால் அந்த அனுபவங்களை சரியாக பயன்படுத்தினால் அவை இன்னும் உன்னை வலிமையாக மனிதனாக மாற்றும். நீ தோல்வி அடைந்திருக்கின்றாயா? அப்படியானால் முதலில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள். தோல்வி என்பது நீ தோல்வியடைந்த மனிதன் என்று அர்த்தமல்ல. ஒரு முயற்சி தோல்வி அடைந்திருக்கலாம், ஒரு பிசினஸ் தோல்வி அடைந்திருக்கலாம், ஒரு இன்டர்வியூவில் செலக்ட் ஆகாமல் இருக்கலாம், ஒரு எக்ஸாமில் எதிர்பார்த்த ரிசல்ட் வராமல் இருக்கலாம், ஒரு யூடியூப் வீடியோக்கு நல்ல வியூஸ் வராமல் இருக்கலாம். ஆனால் அந்த ஒரு நிகழ்வு உன் வாழ்க்கையின் முடிவு அல்ல. ஒரு சாப்டர் முடிந்தது என்பதற்காக முழு புத்தகமும் முடிந்துவிட்டது என்று அர்த்தமில்லை. சில நேரங்களில் நாம் ஒரு கதவை திறக்க முயற்சி செய்வோம், மீண்டும் முயற்சி செய்வோம், மீண்டும் தட்டுவோம். ஆனால் அந்த கதவு திறக்காது. அப்போது நாம் நினைப்போம் என் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று. ஆனால் சில கதவுகள் மூடப்படுவது நம்மை தடுக்க அல்ல, வேறு ஒரு கதவை தூக்கி திருப்பதற்காக. நீ இப்போது அதை பார்க்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் காலம் சென்ற பிறகு அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்காதது நல்லதுதான் என்று நீயே நினைக்கலாம். அதனால் ஒரு ரிஜெக்ஷனை உன் மதிப்பை தீர்மானிக்காதே. ஒருவர் உன்னை ரிஜெக்ட் செய்தால் நீ மதிப்பில்லாதவன் ஆகிவிட மாட்டாய். ஒரு கம்பெனி உன்னை செலக்ட் செய்யவில்லை என்றால் உன்னிடம் திறமை இல்லை என்று அர்த்தமில்லை. ஒரு வீடியோ வைரல் ஆகவில்லை என்பதால் உன் கண்டென்ட் உருவாக்க முடியாது என்று அர்த்தமில்லை. ஒரு ரிசல்ட் உன் ஐடென்டிஃபை அல்ல. இப்போது தனிமையை பற்றி பேசலாம். தனிமை பலருக்கு மிகவும் பயமான ஒன்று. நம்மை சுற்றி மக்கள் இருக்க வேண்டும், யாராவது நம்மிடம் பேச வேண்டும், யாராவது நம்மை புரிந்து கொள்ள வேண்டும், யாராவது நம்மை சப்போர்ட் செய்ய வேண்டும். இவையெல்லாம் இயல்பான தேவைகள். வாழ்க்கையில் சில காலங்களில் நீ தனியாக நிற்க வேண்டியிருக்கும். அந்த நேரத்தை கண்டு பயப்படாதே. அந்த நேரத்தில் உன்னை நீ அறிந்து கொள். நீ உண்மையில் என்ன விரும்புகிறாய்? உன் வாழ்க்கை எங்கே செல்ல வேண்டும்? எந்த பழக்கங்கள் உன்னை பின்னுக்கு இழுக்கின்றன? எந்த விஷயங்கள் உன் நேரத்தை வீணாக்குகின்றன? எந்த மனிதர்கள் உன் வளர்ச்சிக்கு உதவுகிறார்கள்? எந்த கேள்விகளுக்கு பதில் தேடுவது கஷ்டமாக உள்ளது? தனிமை ஒரு நல்ல நேரமாக இருக்கலாம். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், தனிமை என்றால் எல்லாரையும் விட்டுவிட்டு விலகிவிட வேண்டும் என்று அர்த்தமில்லை. நல்ல மனிதர்களுடன் நல்ல உறவுகளை வைத்திருப்பது முக்கியம். ஆனால் உன் ஹாப்பினஸ் முழுவதையும் மற்றவர்களின் அப்ரூவல் வைத்து விடாதே. யாராவது உன்னை பாராட்டினால் மட்டும் சந்தோஷம், யாராவது உன்னை இக்னோர் செய்தால் மட்டும் சேட்னஸ், யாராவது உன்னை ஏற்றுக்கொண்டால் மட்டும் கான்பிடன்ஸ். இப்படி இருந்தால் உன் மனதில் ரிமோட் கண்ட்ரோல் மற்றவர்களிடம் இருக்கும். அதை திரும்ப பெற்றுக்கொள். உன் மனதின் கட்டுப்பாடு உன்னிடம் மட்டுமே இருக்க வேண்டும். ஒரு நாள் உன் வாழ்க்கையில் மிகவும் கடினமான காலம் வரலாம். அப்போது உன் போனில் நோட்டிபிகேஷன் இருக்காது, உன்னை யாரும் அழைக்க மாட்டார்கள், உன் முயற்சியை யாரும் பாராட்ட இருக்க மாட்டார்கள், நீ செய்யும் வேலைக்கு உடனடி ரிசல்ட் கிடைக்காது. அந்த நேரத்தில் நீ உன்னிடம் ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும், நான் இன்னும் முடிக்கவில்லை. அந்த ஒரு வார்த்தை உன்னை மீண்டும் எழுப்பும். தோல்வி வந்தால் அதை அனலைஸ் செய். உன்னை பிளேம் செய்யாதே. நான் முட்டாள், என்னால் முடியாது, என் வாழ்க்கையே மோசம் என்று உன்னை நீ தாக்காதே. அதற்கு பதிலாக கேள், எங்கே தவறு நடந்தது? எதை நான் கற்றுக்கொள்ள வேண்டும்? அடுத்த முறை நான் என்ன செய்ய வேண்டும்? இதுதான் growth மைண்ட் செட். தோல்வியை பற்றி ஒரு ஜட்ஜ்மெண்டாக பார்க்காதே, ஃபீட்பேக்காக பார். ஒரு தோல்வி உனக்கு ஒரு லெசனை கொடுத்தால் அது முழுமையான தோல்வி அல்ல. ஒரு குழந்தை நடக்க கற்றுக்கொள்வதை நினைத்து பாருங்கள். அது முதல் முயற்சியிலே நடந்து விடாது. அது எழும், சில அடிகள் நடக்கும், விழும், மீண்டும் எழும், மீண்டும் முயற்சி செய்யும், மீண்டும் விழும். அந்த குழந்தை ஒருபோதும் நான் 2 முறை விழுந்து விட்டேன், இனிமேல் நடக்கவே மாட்டேன் என்று சொல்லாது. அது ஒரு முயற்சி செய்யும். அதனால்தான் ஒரு நாள் அது ஓட ஆரம்பிக்கின்றது. நாமும் அப்படித்தான். விழுவது பிரச்சனை இல்லை, விழுந்த பிறகு எழ மறுப்பதுதான் பிரச்சனை. நீ இப்போது தோல்வியில் இருக்கிறாய் என்றால் அது உன் இறுதி நிலை அல்ல. நீ இப்போது பணம் குறைவாக இருக்கலாம், அது உன் வாழ்க்கையின் நிரந்தர நிலை அல்ல. நீ இப்போது ஒரு சிறிய வேலையில் இருக்கலாம், அது உன் திறமையின் எல்லை அல்ல. நீ இப்போது யாருக்கும் தெரியாத மனிதராக இருக்கலாம், அது உன் எதிர்காலமும் அப்படியே இருக்கும் என்று அர்த்தமல்ல. இன்றைய நிலை நாளைய நிலையை தீர்மானிக்க வேண்டிய அவசியமில்லை. நீ மாற்றம் செய்ய வேண்டும். ஆனால் அந்த மாற்றம் ஒரே இரவில் வராது. அதற்கு நேரம் தேவை, உழைப்பு தேவை, பொறுமை தேவை, டிசிப்ளின் தேவை. ஒரு நாள் நீ இந்த காலத்தை திரும்பி பார்ப்பாய். அப்போது இன்று உன்னை காயப்படுத்திய விஷயங்களை பற்றி நீ வேறு விதமாக நினைப்பாய். அந்த தோல்வி இல்லை என்றால், அந்த ரிஜெக்ஷன் இல்லை என்றால், அந்த தனிமை இல்லை என்றால் நான் இப்படி வளர்ந்திருக்க மாட்டேன் என்று புரிந்து கொள்வாய்.
இன்று வாழ்க்கை உன்னை சோதித்துக் கொண்டிருந்தால் அதை உன் முடிவு என்று எண்ணிக்காதே. அது உன் ட்ரெய்னிங், உன் பிரிப்பரேஷன், உன் டிரான்ஸ்பர்மேஷன். நினைவில் வைத்துக்கொள், தனிமை உன்னை பலவீனமாக்க வேண்டியதில்லை. அது உன்னை உனக்கே அறிமுகப்படுத்தலாம். தோல்வி உன்னை முடித்துவிட வேண்டியதில்லை. அது உனக்கு ஒரு புதிய லெசனை கத்துக் கொடுக்கும். ரிஜெக்ஷன் உன் மதிப்பை குறைக்க வேண்டியதில்லை. அது வேறு பாதைக்கு அழைத்து செல்லலாம். அதனால் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று உடைந்து விட்டால் உன் முழு வாழ்க்கையும் உடைந்து விட்டது என்று நினைக்காதே. ஒரு பகுதி மட்டுமே உடைந்திருக்கலாம். மீண்டும் கட்டலாம், மீண்டும் ஆரம்பிக்கலாம், மீண்டும் வளரலாம், மீண்டும் வெல்லலாம். இன்று நீ தனியாக இருக்கிறாயா? பரவாயில்லை. இன்று நீ தோல்வியடைந்தாயா? பரவாயில்லை. இன்று யாரும் உன்னை நம்பவில்லையா? பரவாயில்லை. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் செய்யாதே. உன்னை நீ விட்டுவிடாதே. உலகமே உன்னை விட்டு சென்றாலும் நீ மட்டும் உன் பக்கத்தில் நில். ஏனென்றால் உன் வாழ்க்கையில் நீண்ட காலம் உன்னிடம் இருப்பவன் நீயே. அதனால் உன்னை நீ மதிக்க கற்றுக்கொள். உன்னை நீ நம்ப கற்றுக்கொள். உன்னை நீ மீண்டும் மீண்டும் எழுப்ப கற்றுக்கொள். யாரும் பார்க்காத நேரத்தில் உன்னை நீ உருவாக்கு. தோல்விக்கு பிறகு மீண்டும் எழு. தனிமைக்கு பிறகு உன்னை நீ கண்டுபிடி. ரிஜெக்ஷனுக்கு பிறகு உன் பாதையை மாற்று. ஆனால் நடப்பதை மட்டும் நிறுத்தாதே. ஏனென்றால் இன்று நீ சந்திக்கும் கஷ்டங்கள் ஒரு நாள் நீ யார் என்பதை உலகிற்கு மட்டும் காட்டும் சக்தியாக இருக்கலாம். நீ முடிந்துவிடவில்லை, இன்னும் உருவாகி கொண்டிருக்கிறாய். அதனால் யாரும் பார்க்காத நேரத்தில் உன்னை நீ உருவாக்கிக் கொண்டே இரு. மற்றவர்களுடன் உன்னை ஒப்பிடாதே. உன்னை நீ நம்பு. உன் வாழ்க்கையில் உன்னை தோற்கடிக்கும் மிகப்பெரிய எதிரி யார் தெரியுமா? எப்போதும் உன்னை வெறுக்கும் ஒருவர் அல்ல. உன்னை பற்றி தவறாக பேசும் ஒருவர் அல்ல. உன்னை விட முன்னேறிய ஒருவர் கூட அல்ல. சில நேரங்களில் உன் மனதுக்குள் இருக்கும் ஒரு சிறிய குரல் தான். அந்த குரல் என்ன சொல்கிறது தெரியுமா? உன்னால் முடியாது. நீ இன்னும் போதுமான அளவுக்கு நல்லவன் இல்லை. அவனை பார், அவன் எவ்வளவு முன்னேறிவிட்டான். நீ மட்டும் ஏன் இப்படி இருக்கிறாய்? நீ ஆரம்பித்தாலும் என்ன பயன்? இந்த குரலை செல்ஃப் டவுட் என்று சொல்கிறோம். அதை வெல்லாமல் வெளியிருக்கும் எந்த எதிரியை வென்றாலும் உனக்கு முழுமையான வெற்றி கிடைக்காது. இன்று சோசியல் மீடியாவை திறந்தால் யாரோ ஒருவர் புதிய கார் வாங்கியிருக்கிறார், யாரோ ஒருவர் வெளிநாட்டில் இருக்கிறார், யாரோ ஒருவர் பெரிய வீடு கட்டியிருக்கிறார், யாரோ ஒருவர் பிசினஸ் ஆரம்பித்து வெற்றி பெற்றிருக்கிறார், யாரோ ஒருவர் தினமும் உடற்பயிற்சி செய்து பர்ஃபெக்ட் பாடி வைத்திருக்கிறார், யாரோ ஒருவர் ஆயிரக்கணக்கான ஃபாலோவர்ஸ் வைத்திருக்கிறார். அதை பார்த்தவுடன் நம்முடைய வாழ்க்கையை அவர்களுடைய வாழ்க்கையுடன் ஒப்பிட ஆரம்பித்திருக்கிறோம். அவர்களுக்கு எல்லாம் இருக்கிறது, என்னிடம் மட்டும் ஏன் இல்லை? இங்கேதான் ஒரு பெரிய பிரச்சனை தொடங்குகிறது. நீ அவர்களின் ஹைலைட்டை உன் பிஹைண்ட் த சீன்ஸுடன் ஒப்பிடுகிறாய். அவர்கள் காட்டுவது சில நிமிடங்கள், நீ வாழ்வது முழு வாழ்க்கை. அந்த வித்தியாசத்தை மறந்து விடாதே. ஒரு மனிதன் சோசியல் மீடியாவில் ஒரு புகைப்படத்தை அப்லோட் செய்கிறான். அதில் அவன் சிரித்துக் கொண்டே இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கை பர்ஃபெக்டாக தெரிகிறது. ஆனால் அந்த ஒரு புகைப்படத்திற்கு பின்னால் அவன் சந்தித்த பிரச்சனைகள் உனக்கு தெரியாது. அவன் பயம் உனக்கு தெரியாது. அவன் தோல்விகள் உனக்கு தெரியாது. அவனுக்கு கடன் இருக்கிறதா இல்லையா என்று உனக்கு தெரியாது. அவன் மனதில் என்ன இருக்கிறது என்று உனக்கு தெரியாது. அப்படி இருக்க அவனுடைய புகைப்படத்தை வைத்து உன் முழு வாழ்க்கையை ஏன் ஜட்ஜ் செய்ய வேண்டும்? கம்பேரிசன் உன் ஹாப்பினஸை திருடிவிடும். உனக்கு ஒரு புதிய ரூல். இனிமேல் மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படுவதற்கு பதிலாக அவர்களிடமிருந்து கற்றுக்கொள். அவன் நல்ல உடல் வைத்திருக்கிறானா? அவன் என்ன செய்கிறான் என்று கற்றுக்கொள். அவன் பிசினஸில் வெற்றி பெறுகிறானா? அவன் என்ன ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்துகிறான் என்று பாரு. அவன் நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் வைத்திருக்கிறானா? அவனுடைய ஹேபிட்டை கவனித்து பார். ஆனால் இன்ஸ்பிரேஷனை எடுத்துக்கொள், கம்பேரிசன் வேண்டாம். உன் உண்மையான போட்டியாளர் நேற்று இருந்த நீ. நேற்று நீ 1 மணி நேரம் போன் பார்த்திருந்தால் இன்று அதை 45 நிமிடமாக குறைத்து காட்டு. அது ஒரு நல்ல முன்னேற்றம். நேற்று நீ எக்ஸசைஸ் செய்யவில்லை என்றால் இன்று 20 நிமிடங்கள் செய்தால் அது ஒரு நல்ல முன்னேற்றம். நேற்று நீ ஒரு புத்தகத்தின் ஒரு பக்கம் கூட படிக்கவில்லை என்றால் இன்று 10 பக்கம் படித்தால் அது ஒரு முன்னேற்றம். மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை விட நீ நேற்று இருந்ததை விட இன்று சிறப்பாக இருக்கிறாயா? அதுதான் முக்கியம். இப்போது பெயர் பற்றி பேசலாம். பயம் நம்முடைய தோல்வியடை செய்வதற்கு முன்பே சில நேரங்களில் நம்மை ஆரம்பிக்க விடாமல் தடுக்கிறது. நான் இந்த பிசினஸை ஆரம்பித்தால் தோல்வி அடைந்து விட்டால் என்ன செய்வது? நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்தால் யாரும் பார்க்கவில்லை என்றால் என்ன செய்வது? நான் இன்டர்வியூக்கு சென்றால் ரிஜெக்ட் செய்தால் என்ன செய்வது? நான் புதிதாக ஏதாவது கற்றுக்கொண்டால் என்னால் முடியவில்லை என்றால் என்ன செய்வது? இந்த என்றால் என்ற வார்த்தை தான் பல கனவுகளை ஆரம்பிக்க விடாமலேயே கொன்று விடுகிறது. ஒரு உண்மை, பயம் போன பிறகுதான் நான் ஆரம்பிப்பேன் என்று காத்திருந்தால் நீ ஒருபோதும் ஆரம்பிக்காமல் இருக்கலாம். ஏனென்றால் வாழ்க்கையில் முழுமையாக மறைந்து போகும் ஒன்று அல்ல. நாம் வளர வளர புதிய புதிய பயங்கள் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் அந்த பயத்தோடு செயல்பட கற்றுக்கொள்ள வேண்டும். கேரேஜ் என்றால் பயம் இல்லாமல் இருப்பதல்ல, பயம் இருந்தாலும் முன்னேறுவதுதான் கேரேஜ். ஒரு சிறிய உதாரணம், நீ நீச்சல் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாய். தண்ணீருக்குள் இறங்க பயமாக இருக்கிறது. கரையில் நின்று கொண்டு எனக்கு பயம் போன பிறகுதான் தண்ணீரில் இறங்குவேன் என்று சொன்னால் நீ எப்போது நீச்சல் கற்றுக்கொள்வாய்? நீ தண்ணீருக்குள் இறங்க வேண்டும். முதலில் பயம் இருக்கும், சிறு தவறுகள் நடக்கும், சில முறை தடுமாறுவாய். ஆனால் மெல்ல மெல்ல உன் உடல் தண்ணீரில் பழகும். அதுபோல வாழ்க்கையிலும் செயல்பட ஆரம்பித்த பிறகுதான் கான்பிடன்ஸ் உருவாகும். கான்பிடன்ஸ் வந்த பிறகு ஆக்ஷன் எடுப்பது மட்டுமல்ல, பல நேரங்களில் ஆக்ஷன் எடுத்த பிறகுதான் கான்பிடன்ஸ் வரும். இப்போது செல்ஃப் டவுட் உன் மனதில் சில நேரங்களில் ஒரு குரல் வரும். நான் யார்? என்னால் செய்ய முடியுமா? என்னிடம் பெரிய குவாலிஃபிகேஷன் இல்லை.
என்னிடம் பணம் இல்லை, என்னிடம் சப்போர்ட் இல்லை, என் வயது போய்விட்டது. இந்த எண்ணங்கள் உன்னை நிறுத்த முயற்சி செய்யும். ஆனால் தற்போதைய நிலையை வைத்து உன் எதிர்காலத்தை தீர்மானிக்காதே. இன்று உன்னிடம் ஒரு ஸ்கில் இல்லாமல் இருக்கலாம், கற்றுக்கொள்ள முடியும். இன்று உன்னிடம் பணம் குறைவாக இருக்கலாம், சேமிக்கவும் சம்பாதிக்கவும் கற்றுக்கொள்ள முடியும். இன்று உன்னிடம் கான்பிடன்ஸ் குறைவாக இருக்கலாம், பிராக்டிஸ் மூலம் வளர்த்துக் கொள்ள முடியும். இன்று உன்னிடம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இருக்கலாம், முயற்சியால் உருவாக்கி கொள்ள முடியும். உனக்கு எல்லாம் இப்போதே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ உருவாக்கி கொள்ளும் திறன் உன்னிடம் இருக்க வேண்டும். ஒரு நாள் நீ உன்னை நம்ப ஆரம்பிப்பாய். அது எப்படி வரும் தெரியுமா? யாராவது வந்து நீ கிரேட் என்று சொல்வதால் அல்ல. நீ உனக்கே கொடுத்த சிறிய பிராமிஸை நீ நிறைவேற்றும் போது, நான் இன்று எக்சர்சைஸ் செய்தேன், நான் இன்று 1 மணி நேரம் புத்தகம் படித்தேன், நான் இன்று அன்னெசெசரி ஸ்பெண்டிங் செய்ய மாட்டேன். இப்படி ஒவ்வொரு முறையும் நீ உனக்கு கொடுத்த வார்த்தையை காப்பாற்றும் போது உன் மனதில் நல்ல விஷயம் உருவாகும். நான் என்னை நம்பலாம், அதுதான் கான்பிடன்ஸ். அதனால் மற்றவர்களின் அப்ரூவல் தேடி ஓடிவிடாதே. யாராவது உன்னை பாராட்ட வேண்டும் என்று காத்திருக்காதே. யாராவது உன்னை ரெகனைஸ் செய்ய வேண்டும் என்று காத்திருக்காதே. முதலில் நீ உன்னை ரெகனைஸ் செய்ய வேண்டும். உன் ஸ்ட்ரென்த்தை அறிந்து கொள், உன் வீக்னஸை ஏற்றுக்கொள், உன் மிஸ்டேக்கிலிருந்து கற்றுக்கொள். உன்னை மற்றவர்களுடன் அல்ல, உன் பழைய வெர்ஷன் உடன் ஒப்பிடு. ஒரு நாள் நீ திரும்பி பார்ப்பாய், நீ ஒரு காலத்தில் பயந்த விஷயங்களை இப்போது தைரியமாக செய்கிறாய்.